நாங்கள் இப்பொழுது சங்ககிரி மலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். என் ஃபோனில் கொஞ்சம் மட்டமாக இருக்கு. இருந்தாலும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்ககிரி மலைக்கு வந்திருக்கோம். சொல்லுங்க. டேட் வேணா 1801 நாங்கள் எல்லாருமே டிஎன்பிசி படிக்கிற காய்ஸ் தான். வீடியோ தான். வா பஸ் போட்டோ எடுத்துட்டு வாங்க. நம்ம இல்லையா இல்லையே வா, முத்தனை தான் இருக்கும், நல்லா இருக்கு. வளைச்சி எடுக்கிறீங்க நீ பஸ். நீங்க தான் வரியா புதுசா? இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு குளம் இருக்குங்க. இந்த காலத்துல வாழ்ந்த இங்க இருக்கிற அரசர்கள் இந்த தண்ணியை யூஸ் பண்ணியிருக்கலாம் மேபி. அண்ட் இப்போ இந்த குளத்தை வந்து யாரும் பராமரிக்கிறதுல போல. குளத்தை தாண்டினோடனே ஒரு பழமை வாய்ந்த கோயில் வருது. ஆனால் அந்த கோயிலில் நந்தி சிலையை வேற உடைச்சிருக்காங்க. ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி கடைசியாக மைசூரை ஆண்ட திப்பு சுல்தான் கிட்ட இந்த கோட்டை இருந்துச்சு. அந்த டைமில் அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. சிவன் சிலையை வச்சிருக்கிறாங்க. இப்போ இங்கே உள்ளுக்குள்ள அங்கே பாருங்க காய்ஸ், ஆங்கிலேயரோ இல்லை எவரோ வந்து அந்த காலத்தில் அந்த கோயிலில் இருந்த நந்தி சிலையோட தலையை மட்டும் துண்டிச்சிருக்காங்க. இன்னும் இந்த இடத்துல பல அற்புதமான இடங்கள் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம ஊர் பக்கத்துலேயே இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்குது, ஆனால் நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. இன்னும் நம்ம ஏற வேண்டிய மலை ரொம்ப தூரம் இருக்குங்க. சூப்பராக ஏறுவோம். ஆபாஸ் இது ஒரு கோயிலுங்க. ஆனால் இந்த கோயிலை பூட்டி தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப சேஃபாக வாங்க. பாம்பு, குரங்கு, உடும்பு எல்லாமே இருக்கும். இன்ன வரைக்கும் எங்கள் கண்ணுக்கு எதுவும் தெரிய வைக்கல. தெரிஞ்சால் அந்த வீடியோ எடுத்து அனுப்புகிறோம், காட்டுறோம். அதேமாரி காட்டில் இருக்க எந்த அனிமலும் நீங்கள் தீங்கி விளைவிக்காதீங்க. மழை என்னமோ சின்னதான், ஆனால் எனக்கு தான் ரொம்ப பாதி மழை ஏறினவுடனே கொஞ்சம் ரொம்ப மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த மூச்சு முட்டலோடையும் டயர்டோடையும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருந்தேன். நான் எங்கேருந்து எவ்வளோ தூரம் ஏறினாலும் அந்த சிவன் கோயில் மட்டும் எங்கே பார்த்தாலும் நல்லா தெரியுது காய்ஸ். வாங்க நம்ம மீண்டும் பயணிப்போம். இங்கே பாருங்க, இங்கேயுமே நடுக்கல்லாம் நட்டுருக்காங்க. இந்த காலத்தில் போரில் யார் வீர மரணம் அடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நடுக்கல்லாம் நடுவாங்க. அண்டு மலை ஏற ஏற போக போக ஒரு காட்டுப்பகுதி மாதிரியே இந்த இடம் இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. திரும்ப சூப்பரான பிளேஸு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இதில் வர நண்பர்கள் அனைத்து பேருமே வந்து தன்னோட பாடியை ஃபிசிக்கலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறவங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியாகவே நடந்துடுறாங்க. ஆனால் நம்மளால தான் வந்து ஈஸியாக நடக்க முடியல. ரொம்ப சோர்வாகவே இருந்துச்சு எனக்கு. ஆஹா, அப்படியே எல்லாரும் இந்த பக்கம் பாருங்க. திருப்பி சொல்லுங்க. இன்னும் என்ன போட எங்க இந்த கோட்டை வழியா
உள்ளேருந்து இங்கே பாதுகாப்புலையே எப்படி தெரியுது பாருங்க, அதான் கோயில் வரைக்கும் தெரியுது கரெக்டாக. இங்கேருந்து பார்த்து இப்போ தான் மரம் வளர்ந்துருக்கு. அப்போலாம் இந்த இடத்துல மரம் இருக்காது போல். இங்கேருந்து கோட்டைக்கு யார் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறது வாட்ச் பண்ணுறதுக்கான ஒரு மதில் மாதிரி கட்டியிருக்காங்க காய்ஸ். ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆஹா, வியூவே செம்மையாக இருக்கு. ம், இங்கே பாருங்க, இங்கே உள்ளேருந்து ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்கு. இங்கே கோட்டையை பாதுகாப்பாங்க போல். பஸ் நவரு உள்ள பாரு, உள்ள என்னது அது? ஏதோ கல்லுலாம் இருக்கு. இங்கெல்லாம் காவலாலாம் இருப்பாங்க போல. உள்ளுக்குள்ள அட்டை இருக்கா? மலை அட்டையா இருக்கும். மரம் ஒட்டியடா நீ காட்டு. நல்லா செங்குத்தா இருக்கு. சுரங்க மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் போற வழி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. மலை தண்ணி மாதிரி தான் இருக்கு. அதான் மலை அட்டை. நெக்ஸ்ட்டு அந்த காலத்தில் ஆயுதம் வச்சு சண்டை போடுறதுக்கான ஆயுத கிடங்குலாம் இருந்துச்சு காய்ஸ். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மலையை செங்கலிச்சு தான் கட்டியிருக்காங்க. முன்னொரு காலத்தில் ஆங்கிலேயர்களை பலர் எதிர்த்திருந்தாங்க. அதில் எதிர்த்தவர் ஒருவர் தான் தீரன் சின்னமலை. சுமார் 1800லேருந்து 1805 வரைக்கும் ஆங்கிலேயர்களை பயங்கரமாக இவர் எதிர்த்திருப்பார். கடைசியாக அவரோட சமையல்காரரான நல்லப்பன் தான் அவரை காட்டி கொடுத்துருப்பாங்க. காட்டி கொடுத்த உடனே இங்கே இருக்கிற நம்ம இப்போ போயிட்டுருக்க அந்த சங்கிரி மலையில் தான் வந்து தீரன் சின்னமலையை தூக்கிலிட்டுருக்காங்க. அந்த இடத்த நோக்கி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அவரு தான் சொன்னோம் ப்ரோ. அவரோட சமையல்காரரான நல்ல பண்ணா அவரை காட்டி கொடுத்துருப்பாரு. ஆங்கிலேயருக்கு உதவி பண்ணி அவரோட அரசருக்கே வந்து துரோகம் பண்ணிட்டாரு. இங்கெல்லாம் ஆயுத கடை வச்சிருப்பாங்களா? ஆமாடி. ஆஹா, இது என்ன இங்கே இவ்வளோ பெருசு? ஆஹா, வேற மாதிரி. ஆபஸ் பாருங்க, உங்களுக்காக உள்ள போய் காட்டுறேன். பார்த்துட்டீங்களா? வாங்க, இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிசாந்து. இவர் தான் யூடியூபர். இது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சென்னை சிட்டி, ஃபியூச்சர் ஃபயர்மேன். இதெல்லாம் வந்து முன்னாடியே ஆஹா.
அங்கே தான் தூக்கில் போட்டாங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் தூக்கில் போட்டிருக்காங்க தீரன் சின்னமலை. இப்போ இது தூக்கு மேடு அங்கே இருக்கு பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா? தூக்கில் போட்டு புதைச்சிருப்பாங்களா பாடி? யாரோ இருக்காங்கன்னு தெரியும். பார்த்து பார்த்து. பயணம் இத்துடன் இனிதாக முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.